உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மாநில பொதுச் செயலாளர் திருமிகு முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு மசூதியை அதில் போய் ஆராய்ந்து பார்க்கணும், அதுக்குள்ளே வேறு ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி அதில் ஒரு 3 பேரை கொலை செய்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேச அரசை பற்றி உங்கள் கருத்து என்ன? உத்தரப்பிரதேச அரசை பொறுத்தவரை மத கலவரத்தை தூண்டி அரசியல் செய்யக்கூடியவர்கள் என்பது நாடறிந்த உண்மை. பாபர் மசூதி என்கின்ற ஒரு பிரச்சனையை வைத்துக்கொண்டு நாடு முழுவதும் ரத யாத்திரையை நடத்தி அதன் மூலம் பல்வேறு கலவரங்களை உண்டாக்கி இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருந்த இடத்தில் அவர்களிடத்தில் ஒரு பிரிவினையை உண்டாக்கி இன்றைக்கு அரசியல் ஆதாயம் தேடியிருக்கக்கூடியவர்கள் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, பிஜேபியை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு எப்போதெல்லாம் தோல்வி முகம் ஏற்படுகிறதோ, எப்போதெல்லாம் நாட்டில் பொருளாதார வீழ்ச்சி அடைகிறதோ, அப்போதெல்லாம் நாட்டில் மக்களிடத்தில் உணர்ச்சிகரமான பிளவுகளை ஏற்படுத்தி அதன் மூலம் அந்த பொருளாதார சீரழிவை மக்கள் கவனத்திலிருந்து திசை திருப்பக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இதே ஊபியில் காசியில் ஒரு பள்ளிவாசலை இடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் வெளியிட்டார்கள். இது பள்ளிவாசல் கோயில் இருந்த இடம் என்ற ஒரு கருத்தை ஏற்பட்டு அதன் மூலம் ஒரு கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் அல்லது மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் அதை கையில் எடுத்து செய்தார்கள். அதேபோல இப்போது இந்த உத்தரப்பிரதேசம் சாம்பல் என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாஹின் ஜமா பள்ளிவாசல் என்பது 1509ஆம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வரக்கூடிய ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் காலம் காலமாக இஸ்லாமியர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பழங்கால சின்னங்களை பாதுகாக்கக்கூடிய மத்திய அரசு துறை அதை பாதுகாத்து கொண்டு வருகிறது. அதற்கு எந்தவித இடர்பாடுகளும் ஏற்படக்கூடாது என்கின்ற வகையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையெல்லாம் எடுக்கக்கூடிய இந்த தருணத்தில்தான் இந்த பள்ளிவாசலை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் செய்ய வேண்டும். நடைபெற்ற 9 சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு கோணத்திலும், அதேபோல மிக விரைவில் உத்தரப்பிரதேசில் வரக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு திட்டமிட்டு இந்த பிரச்சனையை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். எப்படி பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்று சொல்லி ஒரு கலவரத்தை உண்டாக்கி நாட்டில் ஒற்றுமையை குலைத்தார்களோ, அதுபோல இன்றைக்கு இந்த சாஹின் ஜமா பள்ளிவாசலில் எங்களுடைய கிரிகிர் மந்திர் இருந்த இடம், இங்குதான் கல்கி மறு அவதாரம் தோன்றப் போகிறார் என சொல்லி எல்லாம் இன்றைக்கு ஒரு பிரச்சனையை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இந்திய நாட்டின் அனைத்து மக்களும், குறிப்பாக சிறுபான்மை மக்கள், நாட்டின் நீதிமன்றத்தை பெரிய அளவிற்கு நம்பியிருக்கிறார்கள். நீதி வழங்குவார்கள், நீதியை கடைபிடிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள், நாட்டின் ஒற்றுமைக்கு அவர்கள் பெரிய பாலமாக இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை நீதித்துறையின் மீது அனைத்து தரப்பு மக்களுக்கும் இருக்கிறது. ஆனால் ஒரு வழக்கறிஞர் இந்த பள்ளிவாசலில் ஏற்கனவே கோவில் இருந்தது என ஒரு வழக்கு தொடர்கிறார். வழக்கு தொடர்ந்த 1 வாரத்திற்குள் அங்கு ஆய்வு செய்யப்பட வேண்டும். தொல்லியல் துறை சென்று அங்கு கோயில் இருந்ததா என ஆய்வு செய்ய வேண்டும் என 1 வாரத்திற்குள்ளேயே இவர்கள் உத்தரவை பிறப்பிக்கிறார்கள் என்று சொன்னால், பல வழக்குகள் 30-40 ஆண்டுகள்லாம் நிலுவையில் இருக்கு. இது மட்டும் 1 வாரத்தில் முடிக்கணும். இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1 வாரத்திலே அவர் வழக்கு தொடக்கிறாரு. வழக்கு தொடர்ந்த உடனே நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்றால், அதில் ஆய்வு செய்யணும், தொல்லியல் துறை சென்று ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. நீதிமன்றமும் ஒரு சார்பாக நடக்கிறது மாதிரி தானே தெரியுது. அதில்
நீதிமன்றங்களை பொறுத்தவரை எல்லோரையும் குற்றம் சொல்ல முடியாது. இப்போ ஓய்வு பெற்ற சந்திரசூட் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களில் நேர்மையாக நடந்தார், நல்ல நீதிபதி என்கின்ற ஒரு நற்பெயரை பெற்றார். ஆனால் பல விஷயங்களில் எங்களுக்கே அதிர்ச்சி தரக்கூடிய தீர்ப்புகளை அவர் வழங்கியிருக்கிறார். அப்போ ஒரு சில நீதிபதிகள் செய்யக்கூடிய தவறுகளை வைத்து ஒட்டுமொத்தமாக நம்ம நீதித்துறையின் மீது களங்கம் ஏற்படுத்த யாருமே விரும்பவில்லை, குறிப்பாக சிறுபான்மையினர் விரும்பவில்லை. ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகள் அது அவர்களை சார்ந்தே இருக்கும். ஆனால் பெரும்பான்மையான நீதிபதிகள் நீதியை வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அப்போ 500 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு பள்ளிவாசல், அதில் போய் தொல்லியல் துறை போய் ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு வாரத்தில் முடிவெடுக்கிறார்கள் என்றால் அந்த மக்களுடைய மனநிலை என்ன, அங்கு எப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கிறது. ஏற்கனவே 1991ஆம் ஆண்டு ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. பழங்கால சின்னங்கள் 1947இல் என்ன நிலையில் ஆலயங்கள் இருந்ததோ, அது எந்த கிறிஸ்துவ ஆலயங்களாக இருந்தாலும் சரி, இந்து ஆலயங்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சரி, அதே நிலை நீடிக்க வேண்டும். அதில் விதிவிலக்காகத்தான் பாபர் மசூதி மட்டும் விதிவிலக்காக எடுக்கப்பட்டது. மற்ற எந்த ஆலயங்களையும் அதே நிலையில் நீடிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமே தீர்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் இப்படி ஒரு ஆய்வை செய்ய இன்றைக்கு மாவட்ட நீதிமன்றம் ஆணை வழங்கி இருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த அதிர்ச்சி இன்றைக்கு 4 அப்பாவி உயிர்களை பறித்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த நீதி சரிசமமாக எப்படிப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்தும், இதனுடைய உண்மை நிலை என்ன, முன்கூட்டி இது குறித்து என்ன நீதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்துத்தான் நீதிபதிகள் நீதிகளை வழங்க வேண்டும். அப்போ அந்த விசாரணைக்கு முன்பாகவோ அல்லது இதை பற்றி முழுமையான தகவலை தெரிந்து கொள்ளாமலோ இவர்கள் இந்த தொல்லியல் துறையை விட்டு அங்கே ஆய்வு செய்ததன் விளைவு அந்த ஊர் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முதல் நாள் ஆய்வு செல்கிறார்கள். 2வது நாள் மக்களுக்கு பரவலான இந்த தகவல் சென்ற பிறகு தொல்லியல் துறையின் மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பள்ளிவாசல் இருந்த இடங்கள் அங்கு பழங்காலத்தில் ஏதாவது இருந்ததாக இவர்களாக கதை கட்டலாம், அல்லது நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் தோண்டினால் கூட ஏதாவது பழமையான சின்னங்கள் கிடைக்கலாம். அப்போ அதையெல்லாம் வைத்துக்கொண்டு இது எங்களுடைய முன்னோர்கள் இருந்த ஆலயங்கள், இது முன்னோர்கள் கோவில் இருந்தது என சொல்வதெல்லாம் ஒரு சாத்தியக்கூறற்ற ஒரு நிகழ்வு. அப்போ எந்த இடத்தில் தோண்டினாலும் ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும். அதை கருத்தில் கொண்டு நாங்கள் இதுதான் எங்களுடைய ஆலயம் என முடிவு எடுப்பது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும். அப்போது இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது 1947க்கு முன்பு என்ன நிலை இருந்ததோ அதே நிலை தான் நீடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அப்போது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்கக்கூடிய வகையில் இந்த மாவட்ட நீதிபதியின் தீர்ப்பு இருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு 4 அப்பாவி உயிர்கள் பலியாகி இருக்காது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இப்போ இந்து மத சின்னங்கள் அந்த பொருட்கள் இந்த பூமியில் இருக்கிறது இல்லை அது ஒரு வழிபாட்டு தலங்களின் கீழ் இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்கிறவங்க அதற்கு முன்பே பௌத்த கருவிகள், அதாவது அவங்க சின்னங்கள்லாம் உள்ளே புதைந்திருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அதாவது இன்னும் தோண்டி பார்த்தா அதை தான் இவங்க மாற்றி இந்து சின்னங்களாக மாற்றினார்கள்னா இருக்குது. அந்த இடத்துக்கு இவங்க போவாங்களா? இல்லை, அதுதான் இவங்களுடைய நோக்கம். பார்த்திங்க அப்படின்னா உண்மையாக ஒரு ஆலயத்தை எழுப்பணும் அப்படிங்கிற நோக்கமெல்லாம் கிடையாது. இவர்களுக்கு ஒரு இந்து ஆலயங்களை எழுப்பணும், கல்கி மர அவதாரம் எடுப்பார் என்றால் அதற்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் ஏராளமான இடங்கள் இருக்கிறது. ஆனால் இவர்கள் குறிப்பிட்டு இந்த பள்ளிவாசலை மட்டும் குறிவைக்கிறார்கள் என்று சொன்னால் இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இருவருக்கிடையே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவது, இருவருக்கிடையே பிரிக்க வேண்டும் என்ப நோக்கம்தான். அதனால தான் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி சொல்கின்றார் 80-20ங்கிறாரு. 80% இந்துக்கள் இருக்கிறோம், 20% சிறுபான்மையினர் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள போட்டி தான் பகிரங்கமாக ஒரு முதல்வரே அறிவிக்கிறார் என்று சொன்னால் அந்த 80% மக்களில் நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள். அவர்களிடத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களை தன்வசம் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக உணர்ச்சி ரீதியாக, ஆன்மீக ரீதியாக சொல்லும் பொழுது சிலர் உணர்ச்சி ரீதியாக முடிவெடுக்கக்கூடிய நிலை தள்ளப்படுவார்கள். அந்த சூழ்நிலையை தான் இவர்கள் செய்கிறார்கள். இது முழுக்க ஒரு அரசியல் கண்ணோட்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது. பூமியில் எங்கு தோண்டினாலும் ஏதாவது ஒரு இடத்தில் மக்கள் வாழ்ந்திருப்பார்கள், அவர்களுடைய பழங்கால சின்னங்கள் இருக்கும். அதை வைத்துக்கொண்டு இது ஆன்மீக தலங்களாக இருந்த இடம் ஒன்றுமே கிடையாது, அப்படிமான சமய சான்றுகளுமே இல்லை கிடையாது. அப்படின்ற போது அது எதுவுமே இல்லைன்னு தானே சொல்ல முடியும். ஆமாம், பல இடங்களில் நீங்கள் தோன்றப்போ நீங்கள் தொல்லியல் துறை ஆய்வு செய்கிறார்கள், பழங்கால சிற்பங்கள் எடுக்கிறாங்க, பழங்கால அந்த மண்பாண்டங்கள் இது போன்றெல்லாம் எடுக்கிறாங்க. இதை வைத்துக்கொண்டு ஒரு முடிவு எடுப்பது என்பது இன்றைய கால சூழ்நிலைக்கு, நவநாகரீக உலகத்திற்கு
நீதியை எப்படி சொல்ல வேண்டும் என இன்றைக்கி நீதியை வந்து நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் சரியாக வராது. விடுதலைக்கு பின்பு விடுதலை பெறும்போது என்ன நிலை இருந்ததோ அதே நிலை தொடர வேண்டும்ன்ற ஒரு சட்டத்தை மீறுவதாக தானே இருக்குது. சரியா, கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்னீங்க உத்தரப்பிரதேச இடைத்தேர்தல், உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல், இவைகளை கருத்தில் கொண்டு இவங்க பண்ணுறாங்க இந்த மாதிரி அப்படின்னு. அதானியோட பிரச்சனையை வச்சும், அதாவது அதானி வந்து பெரும் பிரச்சனையாக கிளம்புது, இதை மடைமாற்றுவதற்கு இந்த வேலையை செய்கிறாங்களா? கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து அதானி பிரச்சனை என்பது இந்திய நாட்டில் மட்டுமல்ல, உலக நாடுகளே பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழலை அதானி செய்திருப்பதாக இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் கிழக்கு நீதிமன்றம் பிடிவாரண்ட்டை பிறப்பித்திருக்கிறார்கள். ஒரு இந்தியனுக்கு பிடிவாரண்ட்னா அது இந்தியாவுக்கு தலைக்குனிவு. அது ஒட்டுமொத்த உலக நாடுகளே இன்று திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதானியை பொறுத்தவரை மிக குறுகிய காலத்தில் உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வராக மாறியவர். அவர் எப்படி மாறினார் என்பதை உலக நாடுகள் எல்லாம் கண்காணித்து கொண்டிருக்கின்றன. பங்கு சந்தையில் அவருடைய பங்குகள் அதிகரிப்பது, வங்கிகளில் அவர் கடன் வாங்குவதெல்லாம் எப்படி நடைபெறுகிறது என்கின்ற இவருடைய முன்னேற்றத்தை கண்காணிக்கக்கூடியவர்கள் நிறைய இருக்கின்றார்கள். அப்படித்தான் இந்த முறை அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சோலார் உற்பத்தி திட்டத்தை வைத்துக்கொண்டு அமெரிக்காவில் தன்னுடைய பங்குகளை அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்கும் அங்கு இருக்கக்கூடிய வங்கிகளில் கடன் பெறுவதற்கும் இவர்கள் முயற்சிக்கிறார்கள். அப்படி முயற்சிக்கக்கூடிய தருணத்தில் இந்தியாவின் முதலீடு என்ன, இவர்களுக்கு என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற எதிர்பார்ப்பு அங்கே இருக்கக்கூடிய வங்கிகளுக்கும் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய பங்கு சந்தையிலும் அந்த நிலை ஏற்படும். அப்போ இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இங்கு இருக்கக்கூடிய இந்திய சோலார் மின் உற்பத்தி கழகத்தோடு தொடர்பினை ஏற்படுத்தி கொள்கின்றார். ஒரிசா, தமிழ்நாடு, ஆந்திரா, காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மின் வாரியத்தோடு தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டு இந்த மாநில சோலார் மின் உற்பத்தி நிறுவனங்கள் இவர்கள் இந்திய சோலார் மின் உற்பத்தி கழகத்திடம் மின்சாரம் வாங்க வேண்டும் என்கின்ற ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு சுமார் 2000 கோடி ரூபாய் வரை லஞ்சம் கொடுத்திருப்பதாக இன்றைக்கு அமெரிக்க கிழக்கு நீதிமன்றம் சொல்கிறது, நியூயார்க் கிழக்கு நீதிமன்றம் சொல்கிறது. அப்போ இந்த இந்திய சோலார் உற்பத்தி கழகத்திற்கு யார் மின் உற்பத்தியை தருகிறார்கள் என்று சொன்னால், இந்தியாவில் மிகப்பெரிய அளவிற்கு சோலார் மின் உற்பத்தியை செய்யக்கூடியவர் அதானி குரூப். இவங்க தான் அதை தர்றாங்க. அப்போ எங்களுக்கு இவ்வளவு ஆர்டர் இருக்குது, இவ்வளோ மாநிலங்களுக்கு நாங்கள் வந்து சோலார் மின்சாரத்தை விநியோகம் செய்கிறோம் என சொல்லித்தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்திய மதிப்பில் 25,500 கோடி ரூபாய் அமெரிக்காவில் வங்கிகளின் மூலமாகவும் பங்கு சந்தைகள் மூலமாகவும் இவர்கள் திரட்டி இருக்கிறார்கள். அப்போ உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் இருக்கக்கூடிய நாடு எலன் மாஸ்க் அங்கே தான் இருக்கிறார். ஆனால் இவர் அதிரடியாக அதானி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வளர்ந்து வருவது அவர்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இவர் எப்படி மக்கள்கிட்ட அந்த பொருளாதாரத்தை திரட்டுகின்றார், பங்கு சந்தை மூலம் எப்படி பொருளாதாரத்தை ஈட்டுகின்றார் என்கின்ற அந்த கண்காணிப்பு இன்றைக்கு வளையத்தில் ஒரு போட்டியாக கூட இதை பார்க்கலாம். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதை மறைமாற்றுவதற்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க, எப்போதெல்லாம் அதானி பெரிய லெவலில் செல்கிறாரோ அப்போது அமெரிக்கா அவரை முடக்க சதி செய்கிறது என்று ஒரு தவறான கருத்தை சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உண்மை வெளிப்பட்டு இருக்கிறது. அவங்க வந்து ஒரு அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா சாதாரணமாக பிறப்பிக்கலை. அவங்க மெயில் மூலியமாக கிடைத்த தகவல் வச்சுருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேசிய ஆடியோக்கள் இருக்கிறது என்கின்ற தகவல் வச்சுருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அதானி யாரையெல்லாம் சந்தித்தார், தமிழக முதல்வரை ரகசியமாக சந்தித்த விஷயங்கள், ஆந்திராவில் மின் அதிகாரிகளை சந்தித்த விஷயங்கள், ஒரிசாவில் சந்தித்த விஷயங்கள், பல்வேறு தகவல்களை அவர்கள் திரட்டி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. எதிர்க்கட்சி முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கூட அதானி உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும், மது ஊழல்னு சொல்லிட்டு நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தீர்கள், அதுபோல் ஜார்க்கண்ட் முதல்வரை நீங்கள் கைது செய்தீர்கள், இப்போதைக்கு நீங்கள் இவ்வளோ 2,100 கோடி இந்தியாவிலேயே ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத அமெரிக்கா நீதிமன்றம் இன்றைக்கி சொல்கிறது. இன்னும் அவர் மீது கை வைக்காமல் நீங்கள் இருக்கிறீர்களே என்கின்ற கேள்வியை எழுப்பியது. இன்றைக்கு என்ன ஆச்சுன்னா, இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் மிக கடுமையாக எதிர்ப்புகளை தெரிவிப்பதன் விளைவாக இதை திசை திருப்புவதற்கு கூட இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த பள்ளிவாசல் பிரச்சனையை மிகப்பெரிய அளவிற்கு கொண்டு வருவார்கள். அதுபோல இந்திய மக்களிடத்தில் வரவேற்பு இல்லாத வக்ஃப் சட்டத்தை கூட உடனடியாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். இப்போ நீங்கள் அதானி குறித்து சொன்னீங்க. அதானி வந்து இங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகள் ஆள்கிற அந்த மாநிலங்களை குறிவைத்து அவங்களுக்கு அந்த கையூட்ட கொடுத்துருக்கிறதாமா தானே தெரியுது. இது ஏன் அவங்க, அதாவது பாரதிய ஜனதா ஆள்கிற அந்த மாநிலங்களை கொடுத்துருந்தா கொஞ்சம் இலகுவாக இருந்திருக்கும். ஏன் இப்படி எதிர்க்கட்சிகள் ஆள்கிற மாநிலங்களை கொடுத்துருக்காங்க?
எதிர்க்கட்சின்னு நம்ம பார்க்குறத விட இன்றைக்கு எல்லா அரசியல்வாதிகளும் ஏதாவது வகையில் பணம் ஈட்டுவதற்கான முயற்சிகள் செய்கிறார்கள். அது ஊழல் என்பது சர்வசாதாரண மக்களுக்கு தெரிந்த ஒன்று தான். நீங்கள் 2016 பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக அரசாங்கம் தமிழகத்தில் இருந்த பொழுது நிலக்கரி ஊழல் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. இந்தோனேசியாவிலிருந்து தரம் குறைந்த நிலக்கரியை கொண்டு வந்து அதானி தமிழகத்தில் விற்பனை செய்தார். அதன் மூலம் 6000 கோடி ரூபாய் அளவிற்கு மிகப்பெரிய இழப்பீடு ஏற்பட்டது. அதை கூட பார்த்திங்கன்னா இங்கே அறப்போர் இயக்கம் இன்றைய வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நீதி கிடைத்த பாடில்லை. இந்த அதானியை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தனக்கு சாதகமாக இருக்க கட்சியெல்லாம் பார்ப்பது கிடையாது. பணம் தான் இவர்களுடைய இலக்கு. அதற்கு யாரெல்லாம் முக்கிய அதிகாரத்தில் பதவியில் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் கையூட்டுதலை கொடுத்து அதன் மூலம் அங்கீகாரத்தை பெறக்கூடிய இடத்தில் இருக்கிறார். இதுதான் யதார்த்தமான நிலையை தவிர இவர் பிஜேபி இருக்கிற இடத்துலையும் செய்வார், பிஜேபி ஆட்சி இல்லாத மாநிலங்களிலும் செய்வார். இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசக்கூடிய பொருளாக இந்த நிகழ்வு மாறப்பட்டு இருப்பதால் அதானியோடு மத்திய அரசாங்கம் என்னென்ன ஒப்பந்தங்களை எல்லாம் செய்திருக்கிறதோ அதையெல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால் ஒரு ஒப்பந்தம் பெறுகிறாங்க அப்படின்னாக்க பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் ஊழலாக கொடுக்கப்படுகிறது. இந்த பணம் கொடுக்கப்படுவது யாரிடத்தில் வைக்கப்படுகிறது என்றால், உதாரணத்துக்கு நீங்கள் சோலார் மின்சாரத்தை ஒரு யூனிட்டை ரொம்ப சொற்ப தொகைக்கு வாங்கிவிட முடியும். ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திலிருந்து வாங்கிட முடியும். ஆனால் இப்படி 2000 கோடி ரூபாய் ஊழல் கொடுக்கும் பொழுது சராசரியாக என்ன ஆகிறது என்றால் அந்த விலை ஏற்றம், கொள்முதல் செய்யக்கூடிய விலை என்பது கடுமையாகி விடுகிறது. 2100 கோடி அதில் இருக்கும். அதில் வச்சு தானே வசூல் பண்ணுவான். அப்படி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா அந்த தொகை இன்றைக்கு யாரிடத்தில் பாதிப்பு ஏற்படுதுன்னா சாமானிய மக்களிடத்தில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. பல ஆண்டுகளாக மக்கள் போராடிட்டு வர்றாங்க. 2 மாத மின்கட்டணத்தை 1 மாதமாக குறைங்கன்னு சொல்லி இன்றைக்கி 3 ஆண்டுகளில் மட்டும் பார்த்திங்கன்னா 40,000 கோடி மின்கட்டணத்தை இன்றைக்கு தமிழக அரசு உயர்த்தி இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கி மின்துறை பார்த்திங்க அப்படின்னா நஷ்டத்தில் போகுதுங்கிறாங்க. ஏன் நஷ்டத்தில் போகுது அப்படின்னாக்க இது போன்ற ஊழல்கள் தான். பல 100 கோடி ரூபாய் ஊழல் கொடுக்கும் பொழுது, பணம் வாங்கும் பொழுது அந்த பணத்தை கொண்டு கொள்முதல் செய்யும் போது அதை யார்கிட்ட வைக்கணும்னா மக்கள்கிட்ட தான் வைக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க முதலமைச்சரை பார்த்துருக்காரு அதானி, தமிழக முதலமைச்சரை. அது உண்மைதானா அந்த செய்தி? அது இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் பகிரங்கமாகவே அதை செய்திருக்கிறார். நீங்கள் கடந்த ஜூலை 10ஆம் தேதி நீங்கள் அதானியை ரகசியமாக சந்திப்பதின் நோக்கம் என்ன, அதனுடைய வெளிப்பாட்டை நீங்கள் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு கூட கடுமையான ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு ஒரு முன்னணி தலைவர், தமிழகத்தில் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார். அவர் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமானது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தை குறிப்பிட்டு இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் நீதிமன்றம் சொல்கிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டு இருக்கிறது. அந்த ஒப்பந்தம் இல்லாமலாம் இல்லை. சோலார் மின் உற்பத்தி மூலம் கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை மத்திய அரசாங்கத்திடம் வாங்குவதற்கு தமிழக மின்வாரியம் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ ஒப்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணத்திலும் அந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. இந்த சந்திப்பின் உள்நோக்கம் என்ன, எதற்காக அவர் சந்தித்தார் என்கின்ற கேள்வியை தான் ராமதாஸ் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். அவர் ஒரு பதில் சொல்றார், துறை அமைச்சர் சொல்லிட்டாரு, நான் சொல்ல வேண்டியதில்லைன்றாரு. இல்லை, தமிழக முதல்வருக்கு அது மிக முக்கிய கடமையாக இருக்குல்ல. இன்றைக்கி இது ஒரு அமைச்சர் சொல்லி முடிய வேண்டிய விஷயம் அல்ல, ஒரு தமிழக முதல்வர் சொல்ல வேண்டிய விஷயம். ஏனென்றால் அவர் நேரடியாக அதானியை சந்தித்தார் என்பதற்கான ஆதாரங்களை எதிர்க்கட்சிகள், பல கட்சிகள் இன்றைக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன. அப்போ அதை அவர் சொல்லணும். இது என்ன நோக்கத்திற்காக சந்திக்கப்பட்டது, இந்த ஊழலில் எங்கள் தமிழகத்துக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் தமிழக முதல்வரே அது குறித்து அறிக்கை வெளியிட்டால் தான் சிறப்பாக இருக்கும். அமைதியாக இருப்பதன் மூலம் அது கடந்து சென்று விடலாம் என தமிழக முதல்வர் நினைப்பதாக தோன்றுகிறது. அதாவது இந்திய ஒன்றியத்தில் மிகப்பெரிய ஒரு பொது நிறுவனம் வாழ்வு காப்பீட்டுக் கழகம் எல்ஐசி, அதுக்கு 9,000 கோடி அளவில் நட்டம் ஏற்படுகிறது இந்த ஒரு அதானியால். அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அதானியை பொறுத்தவரை மிகப்பெரிய தொழிலதிபர்களாம் வியக்கக்கூடியவர்களுக்கு தான் அவருடைய வளர்ச்சி இருக்கிறது. இன்றைக்கி மற்ற அம்பானி குரூப்பாக இருக்கட்டும், டாடா குழுமங்களாக இருக்கட்டும், அது போன்ற சத்தியம் போன்ற பல குழுமங்களாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் வியந்து பார்க்கிறார்கள். நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த துறையில் பல்வேறு முதலீடுகளை செய்திருக்கின்றோம், பல வெளிநாட்டு நிறுவனங்களோடு ஒப்பந்தங்கள் செய்து தொழில் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு குறுகிய காலத்தில் அதானி இந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார். பல மாநிலங்களின் துறைமுகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்.
பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு வலிமையானவருடைய சப்போர்ட் இல்லாமல் இவர் இந்த அளவிற்கு வளர்ச்சியடைய முடியாது என்கின்ற அந்த நம்பிக்கை, அந்த கேள்வி எல்லா தொழிலதிபர்களிடத்திலும் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ மிகப்பெரிய அளவிற்கு இவருடைய பங்குகள் விற்பனை ஆகிறது. திடீரென இவர் மீது பாதிப்புகள் ஏற்படும் போது பங்கு கடுமையாக வீழ்ச்சி அடைகிறது. அது நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே சீர்குலைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு நிரந்தரமற்ற ஒரு சூழல். பொருளாதாரத்தில் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நிரந்தரமான நிலை இருந்தால்தான் நாட்டின் வளர்ச்சி சீராக இருக்கும். பொது நிறுவனங்களை பொறுத்தவரை இந்த மாதிரியான ஆட்களோட அவங்க நிறுவனங்களின் பங்குகளை வாங்கக்கூடாது என்ற சட்டங்கள்லாம் எதுவும் கொண்டு வர முடியாதா? இல்லை, இன்றைக்கு வெளிப்படையாகவே தெரியும். நீங்கள் சில ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி எந்த நாடுகளுக்கெல்லாம் சென்றாரோ அந்த நாடுகளுக்கெல்லாம் அதானி சென்றிருக்கிறார் என்பது தான் யதார்த்தமான உண்மை. அப்போ அவர் சென்ற பிறகு அந்த நாட்டோடு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது. ஆஸ்திரேலியா நிலக்கரி பல விஷயங்களை சொல்லலாம். அப்போது வெளிநாடுகளிலே ஒப்பந்தம் கிடைக்கிறது என்று சொன்னால், நாட்டின் பிரதமராக மோடி இருக்கிறார். நாட்டின் பிரதமருக்கு கீழே தான் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கிறது. அப்போ அந்த நிறுவனங்கள் எல்லாம் இயல்பாகவே இவரை நாடுவது இயல்பு தான். அது எல்ஐசி மட்டும் விதிவிலக்காக இருக்க முடியாது. இதனால் மக்களுக்கு பெரும் துயர் ஏற்படுகிறது, நட்டம் ஏற்படுகிறது. அப்படின்ற போது இதை எதிர்க்கட்சிகள் எந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது அரசிடம் இப்போ நேற்றைக்கு முதல் நாள் நாடாளுமன்றத்தை இயல்பாக நடத்துவதற்கு, சுமூகமாக நடத்துவதற்கு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அந்த கூட்டம் முடிந்த பிறகு தமிழகத்தின் எம்பி டிஆர் பாலுவாக இருக்கட்டும், திருச்சி சிவாவாக இருக்கட்டும், அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது அவர்கள் என்ன கூறினார்கள் என்பது ஒரு வியக்கத்தக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதானி பிரச்சனை நாடு முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி அவர்கள் பேசாமல், நாங்கள் வரக்கூடிய குளிர்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் பொழுது மாநிலத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த பகிர்வு தொகையை முறையாக கொடுக்காமல் இருக்கிறார்கள், அது குறித்து நாங்கள் கேள்வி எழுப்புவோம் என்கின்ற கருத்தை தான் அவர்கள் வலியுறுத்துகிறார்களே தவிர, இந்திய கூட்டணியில் 40 நாடாளுமன்ற எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு திராவிட முன்னேற்றக் கழகம் அதானி குறித்து கேள்வி எழுப்புவதில் தயக்கம் காட்டுவது ஏன் என்கின்ற ஒரு சந்தேகத்தை இந்திய மக்களுக்கு, குறிப்பாக தமிழக மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. இந்த ஊழல் குறித்து கடுமையாக நாங்கள் கேள்வி எழுப்புவோம் என்பதை திட்டமிட்டு இந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் தவிர்த்தார்கள் என்பது பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் மிக கடுமையாக எதிர்க்கின்றன. நேற்றைய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூட மீண்டும் தேதி அறிவிக்கப்படாமல் தான் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எழுப்பிய அந்த ஐயம் அது உண்மையாக இருக்குமோ என்று மக்கள் எல்லாம் நம்பக்கூடிய சூழலில், இவங்களுக்கு அதானிக்கிட்ட வாங்கினதோட பாரதிய ஜனதா கட்சியோடும் ஒரு ரகசிய உறவு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகத்தை மக்கள் முன் எழுப்புகிற மாதிரி இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த பிஜேபியோடு திமுக ரகசிய கூட்டணி என்பது பெரும்பாலும் ஒரு வதந்தியாகத்தான் பரப்பப்படுகிறது. ஏனென்றால் இனி நம்ம நாடாளுமன்ற தேர்தலை இப்போது சந்திப்பது கிடையாது. இப்போ தான் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஆட்சி அமைந்திருக்கிறது. இன்னும் இதற்கு 5 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். ஆனால் மிக விரைவில் 2026இல் தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகிறது. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பிஜேபியோடு கூட்டணி வைத்தால் எந்த மாநில கட்சிகளும் தோல்வியை சந்திக்கும் என்பது அதிமுகவும் உணர்ந்திருக்கிறது, திமுகவும் உணர்ந்திருக்கிறது. ஏனென்றால் இங்கு தமிழகத்தில் சிறுபான்மையினுடைய வாக்குகள் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய பல தொகுதிகளாக இருக்கின்றன. அப்போ சிறுபான்மையினோடு நாம் ஆதரவு வைத்தோம் என்று சொன்னால், சிறுபான்மையினோடு இணைந்து சென்றால்தான் நமக்கு பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்கும் என்பதை அதிமுகவும் நம்புகிறது, திமுகவும் நம்புகிறது. அப்போ பிஜேபியுடன் சேர்ந்தோம் என்று சொன்னால் சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்காமல் போகும். நடுநிலையான மக்கள் இருக்கிறார்கள். பிஜேபியை பற்றிய புரிந்துணர்வு இருந்து கொண்டு இவர்கள் அரசியல் செய்வது எதற்கு என தெரிந்து கொண்ட நடுநிலையான மக்களுடைய வாக்குகளும் தமக்கு கிடைக்காமல் போகும் என்பதை வைத்துக்கொண்டு 2 பேருமே பிஜேபியை தூரம் வைக்கத்தான் விரும்புகிறார்கள். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி மிக கடுமையாக பிஜேபி எதிர்ப்பை இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். எங்களை கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கும் பொழுது மிக தெளிவாகவே சொன்னார், நாங்கள் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருப்போம்,
வக்ஃப் போர்டு பிரச்சனையில் முழுமையாக எதிர்த்து நாங்கள் குரல் கொடுப்போம் என்கின்ற வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் சிறுபான்மையினுடைய வாக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிக மிக அவசியம் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அதேபோல தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் சிறுபான்மையினுடைய வாக்குகள் அதுபோல நடுநிலையான வாக்குகளை பெறுவதில் கவனமாக இருக்கிறார்கள். பிஜேபியோடு எக்காரணத்தை கொண்டும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமாக தெரியக்கூடிய நிலையாக இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் உங்களுக்கு வாக்குறுதிகள் தந்தார் அப்படின்னு சொல்கிறீங்க. இதற்கு முந்தி சிறுபான்மையினருக்கு எதிரான சில சட்டங்கள் வரும்போது அதுக்கு ஆதரவு கொடுத்தவர் மறுபடியும் அந்த நிலைக்கு போய்விடுவார் என்ற சந்தேகம் உங்களுக்கு இல்லையா? கண்டிப்பாக அந்த நிலையில் நிறைய மாற்றங்கள் எடப்பாடி அவர்களிடத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக வக்ஃப் போர்டு பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுப்பது, சிறுபான்மையினர் ஆதரவாக அவர் குரல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிறுபான்மையினரை நோக்கி அவர் வருகிறார் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வாழ்வா சாவா என்கின்ற மிகப்பெரிய ஒரு சவாலை எதிர்நோக்கி இருக்கிறார். கட்சிக்குள்ளேயே இருக்கு நாட்டிலையும் அவர் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்துடணும் அப்படிங்கிறதுல எதிர்பார்க்கிறார். அல்லது பெரிய அளவில் வெற்றியாவது இருக்கணும். பெரிய அளவில் தோல்வி சந்தித்தால் அவருடைய பொதுச்செயலாளர் பதவியே கேள்விக்குறியாகும் என்கின்ற ஒரு நிலையும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் வாக்கு சதவீதத்தை பெரும்பாலும் எல்லா அரசியல்வாதிகளும் கணக்கிடுவார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை பிஜேபிக்கு என்று தனிப்பெரும் செல்வாக்கு கிடையாது. நீங்கள் இன்றைக்கு விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார், அதுபோல சீமான் நீண்ட காலமாக அரசியல் இருக்கிறார். இவர்களையெல்லாம் காட்டிலும் ரொம்ப சொற்பமான சதவீதத்தை தான் பிஜேபி மாநிலத்தில் வைத்திருக்கிறது. வளர்ந்திருக்கிற ஒரு காலத்தில் நோட்டாவுக்கு கீழ் அப்படின்னு பேசப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி இப்போ அதை விட அதிகமாக இன்னும் அதிகமாக தானே இருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. இல்லை, இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிஜேபி பெறக்கூடிய வாக்குகள் பிஜேபி வாக்குகள் நம்ம கணக்கிடவே கூடாது. நீங்கள் கூட்டணி கட்சியோடு இணைந்து வாக்குகள் பெறக்கூடியதை பிஜேபி வாக்காக நம்ம கணக்கிட்டோம்னா நிச்சயமாக அது மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சதாக நம்ம பார்க்க முடியும். ஒரு கட்சி தனியாக நின்று எவ்வளோ வாக்கு பெறுது அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வார்டு கவுன்சிலர் தேர்தலெலாம் வருது இல்லையா, அதில் தான் அவருடைய நிலை தெரியும். தனித்து போட்டிடுவார்கள். அங்கங்கே பார்த்தீங்கன்னா 15 ஓட்டு 10 ஓட்டு வாங்குவாங்க. அங்கே 5000 ஓட்டு 6000 ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகலாம் வாங்கியிருக்கிறோம். இவர்களுடைய சதவீதம் என்பது ரொம்ப சொற்பமாகத்தான் இருக்கும். அதனால் இவர்களோட கூட்டணி வைப்பதை காட்டிலும் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், மற்ற இஸ்லாமிய சிறுபான்மையினராக இருக்கட்டும், இவர்களுடைய வாக்கு சதவீதம் என்பது தமிழகத்தில் சுமார் 18லேருந்து 20% வரைக்கும் நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கட்சி சாராமல் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய வாக்குகள் என்பது அவசியமான ஒன்று. அவர்கள் பார்த்திங்கன்னா மத கலவரத்தை தூண்டக்கூடிய பிஜேபி கூட்டணியில் இருந்துச்சுன்னா அதுக்கு வாக்களிக்கணுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய வாக்காளர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த வாக்குகள் சிதறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிறுபான்மையினருக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்க வேண்டும் என்கின்ற கட்டாயத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார். ஆகவே அதில் உறுதியாக இருப்பார்னு நினைக்கிறீங்க? உறுதியாக இருப்பார். அதை நம்பி எஸ்டிபிஐ கட்சி அங்கே போனாங்க நாடாளுமன்ற தேர்தலில். அதற்கு பிறகு அங்கு சிறுபான்மை கட்சியினர் அமைப்புகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாடுகிறவர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறாங்க. இப்போது சில கட்சிகள் நம்ம பார்த்தப்போ கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கிறேங்கிறத நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போங்க அப்படிங்கிற கோரிக்கையை தான் நம்மள்கிட்ட முன்வைக்கிறார். அதுலேருந்தே நமக்கு தெரியுது அவர் சிறுபான்மையினருடைய ஆதரவை பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்னு. அதனால தான் வக்ஃப் போர்டு திருத்தம் சம்பந்தமாக அந்த நாடாளுமன்ற குழு அமைக்கப்பட்டது இல்லையா, அந்த குழு ஆய்வுக்காக நம்ம சென்னைக்கு வந்தபோது கூட அதிமுகவினரே அங்கு பங்கேற்க விடலை, அந்த குழுவை சந்திப்பதற்கு அனுமதிக்கலை. அங்கே அதிமுக பிரமுகர்கள் வெளியே இருந்து தான் பத்திரிகை சந்திப்பை நடத்தி கொண்டு வந்தார்கள். அப்போ வக்ஃப் போர்டு பிரச்சனையில் நாங்கள் எந்த அளவிற்கு முழுமையாக சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் ஒவ்வொரு முறையும் வெளிக்காட்டி கொண்டே இருக்கிறார். இது சிறுபான்மை மக்களிடத்தில் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. அவர் சிஏ சட்டத்திற்கு எதிராக இருந்திருந்தாலும் அதிலிருந்து தன்னை மீட்டுக்கொள்வதற்கு, அது அதிமுகவை மீட்டுக்கொள்வதற்கு கடுமையாக முயற்சி செய்கின்றார். அது நல்ல வரவேற்கத்தக்கதாகவும் பார்க்கப்படுகிறது. இப்போ இதற்கிடையில் இந்த இரட்டை இலை தொடர்பாக ஒரு வழக்கு வந்திருக்கு. தேர்தல் கமிஷனில் நீதிமன்றம் கேட்டிருக்காங்க அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி. இது பாரதிய ஜனதா கட்சியின் சூழ்ச்சியால் இந்த இரட்டை இலை எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதில் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறது மாதிரி தான் தோணுது. பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா இரட்டை இலை சின்னம் அதிமுகவிற்கு என்று மக்கள் அறிந்த ஒன்று.
அந்த சின்னத்தை முடக்குவது என்பது யார் முடக்குகிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு பிஜேபியோட கூட்டணி வைக்கலைனாக்கா இரட்டை சின்னத்தை முடக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டால் அதையும் மீறி பழனிசாமி அவர்கள் கூட்டணி இல்லாமல் தான் இருப்பார் என தெரிகிறது. ஏனென்றால் அதை வைத்து பிஜேபியை ஒதுக்குவதற்கான முயற்சியை எடுப்பார். நிச்சயம் அது போன்ற செயல்களில் பிஜேபி இறங்காது. அது அவர்களுக்கு மிகப்பெரிய பலகீனத்தை ஏற்படுத்தும். இப்போ வக்பு வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாத 2 பேரை உள்ளே கொண்டு வர அந்த சட்டம் நிறைவேறும் அல்லது நிறைவேற்ற விடமாட்டோம் அப்படின்ற எந்த நிலையில் நீங்கள் இருக்கீங்க? நிறைவேற்ற விடமாட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம நாடாளுமன்றத்தில் நம்முடைய உறுப்பினர்கள் கிடையாது. ஆனால் ஜனநாயக ரீதியாக நம்முடைய உரிமையை, நம்முடைய குரலை ஜனநாயக ரீதியாக நாடாளுமன்றத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 12, 13 இந்த 2 தேதிகளில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் அனைத்து மாவட்ட நகரங்களிலும் மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் எழுச்சி போராட்டங்களை நடத்தினோம். வக்போர்டு திருத்த சட்டம் என்பது தேவையற்றது. அந்த சட்ட திருத்தத்தில் இஸ்லாமியருடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசாங்கம் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது என்கின்ற கருத்தை வலியுறுத்தியிருக்கின்றோம். அதே போல் அனைத்து கட்சி பிரமுகர்களையும் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். பாண்டிச்சேரியில் வைத்திலிங்கம் எம்பி அவர்களை சந்தித்தோம், நாராயணசாமி அவரை சந்தித்திருக்கின்றோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்க கம்யூனிஸ்ட் கட்சி ரங்கசாமியை சந்திக்கின்றோம். ரங்கசாமியை சந்திப்பது அவர் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறார் என்பதால் நம்ம அவரை சந்திக்க தவிர்த்துட்டோம். இன்னொன்று அவருக்கு எம்பி கிடையாது, வைத்திலிங்கம் தான் அங்கே பார்லிமெண்ட்டு மெம்பராக இருக்கிறதுனால அவரை சந்தித்து நம்ம குரல் கொடுத்திருக்கின்றோம். அதுபோல் விடுதலை சிறுத்தை திருமாவளவன் சார் அவர்களை சந்தித்திருக்கின்றோம். எல்லோரும் எங்களுக்கு குரல் கொடுக்கிறோம் என்கின்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் கொண்டு வரப்படுமே ஆனால் நிச்சயம் சிஏஏ சட்டம் எப்படி நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு முடங்கி கிடைக்கிறதோ, அதே போல் பொது சிவில் சட்டம் எப்படி நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு செயல்படாமல் முடங்கி கிடைக்கிறதோ, அதுபோல் இந்த சட்டமும் முடங்கி கிடக்கும் என்பது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நிச்சயம் அது நடக்கும். இது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் பாதிப்படையக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. பள்ளிவாசல் ஏதோ ஒரு இடத்தில் பறித்து விட்டார்கள் பாபர் மசூதியை. ஆனால் வக்பு சொத்து என்பது ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய இடங்களிலும் அந்த சொத்துக்கள் இருக்கிறது. அந்த சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய நோக்கத்தில் 44 வகையான திருத்தங்களை இன்றைக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. இது மிகப்பெரிய வடுவாக இஸ்லாமியருடைய உள்ளங்களில் இருக்கும். அது நடைமுறைப்படுத்தும் பொழுது இன்னும் எங்களுடைய எழுச்சி கடுமையாக இருக்கும். ஜனநாயக ரீதியாக மிக பெரிய அளவில் நாங்கள் போராட்டத்தை தொடர்ச்சியாக கையில் எடுப்போம். அண்மையில் ஒரு செய்தி வந்தது. அதாவது சென்னை மாநகரத்தில் ஒரு கோயில் மூலமாக நிர்வகிக்கப்படுகிற கல்லூரியில் அந்த மக்கள், அதாவது இந்து சமய மக்கள் மட்டும்தான் அந்த பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் ஆணையிடுகிறது. ஆனால் வக்பு வாரியத்தில் மாத்திரம் வேறு சமயத்தினவர் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை எடுப்பதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக அது இந்து அறநிலையத்துறை மூலம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருவாயை வைத்து கொண்டு தான் நாங்கள் கல்லூரியை நடத்துகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். முழுக்க முழுக்க இது மதம் சார்ந்த கல்லூரி என்று சொல்கிறார்கள். அதில் மதம் சார்ந்தவர்களை தான் நாங்கள் நியமனம் செய்ய முடியும் என்கிறார்கள். அது அவர்களுடைய தரப்பில் நியாயமாக தெரியலாம். அதுபோல தானே வக்பு வாரியமும். இல்லை, வக்பு வாரியம் பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் இதில் தலையிட்டு குறிப்பிட்ட விகிதாசாரத்தின் அடிப்படையில் மாற்று மத மக்களும் இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ அவர்கள் ஆசிரியர்களோ பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் என சொல்கிறது. அதன் அடிப்படையில் மாற்று மத சகோதரர்களும் பணியில் அமர்த்தப்படுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீதிமன்றம் அதை ஒரு காரணமாக காட்டி இருக்கலாம். வக்போர்டு எப்படி இருக்கிறதோ அதுபோல் இந்து அறநிலையத்துறையிலும் மாற்று மத மக்கள் விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பினை வழங்கலாம் என சொல்லியிருக்கலாம். ஆனால் முழுக்க முழுக்க அது மதம் சார்ந்த நிறுவனமாக இருப்பதால் அது மத கோட்பாடுகள் அங்கே இல்லை. அது ஒரு கலைக்கல்லூரி, அங்கே கல்வியை தான் சொல்லித்தர போகிறாங்க. அதில் ஒரு இஸ்லாமியர் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா கிறிஸ்துவர் சொல்லிக் கொடுத்தானா, இதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீதிமன்றம் அதை அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருப்பது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு சார்பாக தான் அவங்க ஒரு சார்பாகத்தான் இந்த நீதி வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கணும். 2026 உங்களது அமைப்பு எந்த கூட்டணியை அல்லது எந்த கட்சியை ஆதரிக்கும்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பது தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் அதிக உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அமைப்பு. மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது தமிழகத்தில் 7.5 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட மிகப்பெரிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை அவர்கள் மக்கள் முன் வழங்கியிருந்தார்கள்.
அது இன்றைக்கு பல லட்சமாக அதிகரித்திருக்கிறது. நாம் ஒருவரை கை காட்டினால் நிச்சயம் அவர்கள் அந்த நபரை ஆதரிக்கக்கூடியவர்கள் தான், அதில் மாற்று கருத்து அல்ல. நான் நம்முடைய தவ்ஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை அரசியல் நிலைப்பாடு என்பது நாங்கள் எடுப்பது கிடையாது. எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து எந்த அரசாங்கம் அதை நிறைவேற்றுமோ அந்த அரசாங்கத்திற்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் எங்களுடைய சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்கள். குறிப்பாக நாங்கள் நீண்ட காலமாக இந்த 3.5% இடஒதுக்கீடை 7% உயர்த்தி வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் பல மனுக்கள் முதல்வரை சந்தித்து கொடுத்திருக்கின்றோம். ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழகம் 3.5% இடஒதுக்கீடை அதிகரித்து 7% வழங்கினார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மட்டுமல்ல, அனைத்து இஸ்லாமியர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அப்படி இடஒதுக்கீடை யார் உயர்த்தி வழங்குகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான நிலை. நாங்கள் மக்களுக்கு யார் நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆதரவாக நாங்கள் யாருக்கும் தெரிவிப்பதில்லை. இஸ்லாமியருடைய மேம்பாட்டிற்கு யார் ஆதரவு தருகிறார்களோ அவர்களுக்கு மக்களே அந்த வாக்கை வழங்குவார்கள். இப்போ இடஒதுக்கீடு 3.5 விழுக்காடு கொடுத்துருக்காங்க. அதில் இன்னும் ஒரு விழுக்காடோ அல்லது 1.5 விழுக்காடோ அப்படி கேட்டிங்கன்னா அது நடைபெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படியே 2 மடங்காக கேட்குறீங்களே, அது சாத்தியமாகுமா? அது நம்ம கேட்குறதுல காரணம் இல்லாமல் கேட்கல. நம்மளுக்கு எப்போது 3.5% இடஒதுக்கீடு தமிழக அரசு வழங்கியதோ அதே நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்கும் 3.5% இடஒதுக்கீடை வழங்கினார்கள். அது அவங்க வேண்டாம், அவர்கள் அது வேண்டாம் என சொல்லி விட்டார்கள். அப்போ அந்த 3.5% இடஒதுக்கீடு என்பது இப்போது பொதுவாக தான் இருக்குது. அந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு வழங்க வேண்டும் என கேட்கிறோம். அதையும் கேட்பதற்கு காரணம் இஸ்லாமியர்கள் இன்றைக்கும் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறார்கள். பல கல்வியிலும் சரி வேலைவாய்ப்பிலும் சரி இன்றைக்கு 10வது படித்து விட்டாலே வெளிநாட்டுக்கு சென்று வருமானம் ஈட்ட வேண்டும் என்கின்ற யதார்த்தமான நிலையில் தான் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் மாறி இருக்கிறாங்க. அதே போல் சச்சார் கமிட்டி சொல்லக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. அவர்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இந்த இடஒதுக்கீடு மூலம் வேலைவாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீடை வலியுறுத்தி கோருகின்றோம். 3.5% 7ஆக உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தாலும் பரிசீலனை செய்து அதை சற்று கூடுதலாக அரசாங்கம் செய்தது என்று சொன்னால் அது 7க்கு நெருக்கமாக கூடுதலாக கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நாங்கள் நிச்சயமாக நம்முடைய இஸ்லாமிய மக்கள் நன்றி விசுவாசம் உள்ளவர்களாக உயர்த்தி தரக்கூடியவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். பொதுவாக சிறுபான்மையினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து அல்லது ஆதரித்தே வந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது. அது மாறும் நினைக்கிறீங்களா இந்த தேர்தலில்? எப்போதுமே மாறும். நீங்கள் நம்ம இது கலைஞர் காலத்தில் இது பரப்பப்பட்ட ஒரு செய்தி. சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு அந்த முஸ்லீம் லீக் அவரோட இருந்த பொழுது சொன்ன செய்தி. ஆனால் அதெல்லாம் இன்றைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. எங்கள் சமுதாயத்திற்கு எங்கள் மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி நான் ஆட்சிக்கு வந்தால் 7.5% இடஒதுக்கீடை நான் தருவேன், 7% தருவேன் அவர் வாக்களித்து விட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அவரை ஆதரிப்பார்கள். நீங்கள் இது வேணால் உதாரணத்துக்கு ஒரு சேலஞ்சாக கூட சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி நான் 7% இடஒதுக்கீடை வழங்கி உயர்த்தி தருவேன்னு சொல்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டெப் எடுக்காமல் இருக்காங்க. ஸ்டெப் எடுக்காமல் இருந்தாங்கன்னா ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையோட வாக்கு நிச்சயம் அதிமுகவிற்கு செல்லும். இப்போ புதிதாக தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பு. நடிகர் விஜய் அவர் கட்சி ஆரம்பித்து பல லட்சம் பேரை திரட்டி மாநாடு நடத்தியிருக்கார். இந்த விஜய் அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அல்லது 3வது பெரிய கட்சியாக அவர் இருப்பார், இப்படிப்பட்ட பேச்சுகள்லாம் இருக்குது. அவருடைய வரவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழக அரசியல் வரலாறுங்கிறது சினிமா நடிகர்களுக்கு எப்பொழுதுமே அங்கீகாரம் கொடுத்ததில்லை. நீங்கள் எம்ஜிஆரை தவிர இல்லை, எம்ஜிஆருக்கும் தான். எப்படின்னா எம்ஜிஆரும் ஒரு அரசியல் கட்சியில் பயணித்தவர். ஒரு சினிமா நடிகராக தனி கட்சியெல்லாம் ஆரம்பித்து அவர் முதல்ல வெற்றி பெற முடியல. அவர் அண்ணாவோடு பயணித்தார், கலைஞரோடு பயணித்தார். அதன் பிறகு ஒரு கட்சியை தொடங்கும் பொழுது அவருக்கு அரசியல்வாதி என்கின்ற ஒரு தேர்ந்த அரசியல் பிரமுகர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் அவருக்கு கிடைத்தது. சிவாஜி இருந்தார். இன்றைக்கு விஜயை காட்டிலும் அது மாதிரி கட்சியெல்லாம் இருந்தார். விஜயை காட்டிலும் பல மடங்கு கட்சியில் இருந்தும் கட்சியெல்லாம் தனியாக தொடங்கினார். தொடங்கியும் அவரால் வெற்றி பெற முடியல. அதே போல் இன்றைக்கு கமலஹாசன்
விஜயோட உலகளவில் ரசிகர்கள் பெற்ற கமலஹாசன் அரசியலில் நிற்க முடியவில்லை. பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த ரஜினி அரசியலுக்கு இறங்க முடியவில்லை. அண்மை காலங்களில் வெற்றி பெற்ற விஜயகாந்தை நீங்கள் பேசலாம்ல, ஏன்னா எதிர்க்கட்சி அளவுக்கு வளர்ந்தாங்களே. இல்லை, விஜயகாந்தை பொறுத்தவரை அவருடைய திட்டமிடல் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே சிறப்பாக இருந்தது. மக்கள் நலன்களில் அவர் ஆர்வம் காட்டினார். அதே நேரத்தில் அவர் அரசியல் செய்த விதங்கள் வேறு. சட்டமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து தன்னுடைய அந்த வலிமையை நிரூபித்தவர். ஒரு எதிர்க்கட்சி எப்படி இருக்க வேண்டும், எப்படி கேள்விகள் எழுப்ப வேண்டும். ஜெயலலிதாவோடு அவர் செய்த அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றளவும் மறக்க முடியாத அரசியல். அந்த வகையில் விஜயோவை ஒப்பிட்டோம் அப்படின்னா மலைக்கும் மகுடுக்கும் ஒப்பிடக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி விஜய்க்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 லட்சம் மக்கள் வந்திருந்தால் 2 லட்சம் மக்கள் மட்டும் வாக்களித்து விஜய் ஆட்சிக்கு வந்துவிட முடியும்னா முடியாது. இன்றைக்கு பச்சிலம் குழந்தைகள் வேணால் விஜய்க்கு ரசிகர்களாக இருக்கலாம். அது 18 வயசு வந்ததுக்கப்புறம் தான் வாக்களிக்க முடியும். அது வரைக்கும் விஜய் காத்து கொண்டு இருக்கணும். ஆனால் விஜய் அரசியலில் வெற்றி பெறுவாரா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தனித்து நின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார். அதில் அவர் மிக திறமையாக அரசியல் செய்வதாக நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் அவருடைய அந்த முதல் மாநாட்டிலேயே கூட்டணிக்கான ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். அவர் கூட்டணியில் இருந்தால் தான் ஒரு இடத்தை பிடிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் புரிந்து வைத்திருக்கிறார். தேமுதிக தனித்து நின்று எந்த அளவு தோல்வியை சந்தித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடுத்துருக்கும். அதனால் நிச்சயம் அவர் மிகப்பெரிய ஒரு கட்சியோடு கூட்டணி வைப்பார். அதிலிருந்து சட்டமன்றத்திற்கு சில சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். கூட்டணியின் மூலம் அந்த வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது அவர் இப்போ வந்தவர், அவருடைய தலைமையில் ஒரு பெரிய கட்சி அந்த கூட்டணிக்குள்ளே போகுமா? அவருடைய தலைமையில் எந்த கட்சியுமே போகாது. இது யதார்த்தமான எல்லாருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியும். அரசியல் செய்வதற்கு தன்னுடைய கட்சி வலிமையான கட்சின்னு சொல்வதற்கு அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய வார்த்தையை தான் அவரும் சொல்லியிருக்கிறார். அவர் நிச்சயம் அதிமுகவோடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஆனால் கண்டிப்பாக பிஜேபியோடு போக மாட்டார். இப்போ உங்களை போன்றவர்கள் அப்படி பேசுனதுனால தான் அவங்க பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை வெளியிடுறார், அதிமுகவுக்கும் எங்களுக்கும் அந்த கூட்டணி அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அதை நம்பாதீங்கன்னு. அதோடைய நோக்கம் என்னென்னா, திடீர்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு சின்ன மாற்றம், ஒரு பிஜேபி சேர்ந்த ஒரு போகிற மாதிரியான ஒரு தடுமாற்றம் இப்போ சமீபத்தில் ஏற்பட்டுச்சு. அதனுடைய விளைவு அவர் பிஜேபி சைடு போனார்னா நம்ம அந்த கூட்டணியில் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு டிமாண்ட் இருக்குல்ல. பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக தாவேகா கூட்டணி வைக்காது என்கிறத அவருக்கு வலியுறுத்துவதற்கு ஒரு எச்சரிக்கை செய்வதற்காக கூட விஜய் அவர்கள் சொல்லியிருக்கலாம். பிஜேபியோடு கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக விஜய் அதிமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டார். பல இடங்களில் பல காலமாக ரஜினிகாந்தை விமர்சித்து எதிர்த்து வந்த சீமானவர்கள் திடீர்னு போய் அவரை சந்திக்கிறாரு, அரசியல் பேசணும் அப்படின்றாரு, சங்கிகள்லாம் நண்பன் அப்படின்றாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? சீமானை பொறுத்தவரை பச்சோந்தியோடு ஒப்பிடலாம். அவர் நிறம் மாறக்கூடியவர், அரசியல் சூழ்நிலைக்கேற்ப நிறம் மாறக்கூடியவர். நான் ஒருபோதும் பிஜேபி ஆதரிக்க மாட்டேன் என சொல்லிக்கொண்டு தான் மும்பையில் போய் பிஜேபி ஆதரித்து பிரச்சாரம் செய்து வந்தவர். இன்றைக்கி விஜய் கட்சி ஆரம்பித்திருப்பது மற்ற கட்சிகளுக்கு எந்தளவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியதோ இல்லையோ, சீமானுக்கு மிகப்பெரிய அளவிற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது, இழப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. பல இளம் தலைமுறையினர் தான் சீமானை ஈர்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் விஜயோட ஸ்பீச்சு, அவருடைய அந்த அரசியல் பாணி பல இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இருந்தது. அவருக்கு மிகப்பெரிய ஒரு பீதியை கிளப்பியிருக்கிறது. பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் அந்த கட்சியிலிருந்தே விலகி மற்ற கட்சிக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் மாவட்ட செயலாளர்கள் அவரோட 1-2 பேர் போனாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் கூட்டாக போகிறாங்க. இப்போ இந்த கட்சியை தக்க வைக்கணும் அப்படின்னாக்க அரசியலே செய்யக்கூடாதுன்னு ரஜினியை எதிர்த்த சீமான் அவரிடத்தில் போய் ஒரு ஆதரவு பெறுவதன் மூலம் அல்லது அவரை சந்தித்ததன் மூலம் தனக்கு ஒரு வலிமை இருக்கிறது என்பதை காட்டி ரசிகர்களையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ரஜினி ரசிகர்கள் இன்னைக்கு பல இயக்கங்கள் பல அமைப்புகளுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு ரஜினி ரசிகர்கள் யாருமே அரசியல் சார்ந்து இல்லை அப்படிங்கிறது தான். அதாவது தமிழ் தேசியம் அப்படின்னு பேசிட்டு தொடர்ந்து தனித்தே நின்று ஒரு 35 லட்சம் வாக்குகள் அளவிற்கு பெற்றிருக்கிறார். இவருடைய வளர்ச்சி தொடரும் என்று நினைக்கிறீர்களா? சீமான் தனித்து நிற்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தனித்து நின்று சுமார் ஒரு 3 சட்டமன்ற தேர்தலை அவர் சந்தித்திருக்கிறார். இவ்வளவு தூரம் அவர் வலிமையாக நிற்கிறார் அப்படின்னாக்க கண்டிப்பாக அவருக்கு பின்னால் மிகப்பெரிய பொருளாதாரம் சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு இருக்குது. அது இல்லாமல் இவ்வளோ 234 தொகுதியிலையும் தனி வேட்பாளரை நிறுத்தி
அதையும் தொடர்ச்சியாக அரசியல் செய்வது என்பது அந்தந்த உறுப்பினர்கள் தான் செலவு பண்ணுறாங்க, பொறுப்பாளர்கள் செலவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் பெரும்பாலான விஷயங்களுக்கு தலைமை கழகமும் அவர் சார்பாக அவ்வளோ செலவு செய்கிறாங்க. அப்போ தனித்து அரசியல் காண்பது என்பது இனி வருங்காலங்களில் அவர் வெற்றி பெறுவது என்பது இயல்பாக நடக்காத ஒன்று தான். அவரும் ஒரு கூட்டணியை சார்ந்து தான் செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். நீங்கள் சொல்கிற மாதிரி உறுப்பினர்களே செலவு செய்தால் கூட அந்த மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய சொத்தை விற்றுட்டு அடுத்த ட்ரிப்பு விற்கிறதுக்கு சொத்து இருக்காது. அப்போ வேற ஒரு மாவட்ட செயலாளரை தேடணும், வேற ஒரு வேட்பாளர் தேடணும், அவர் சொத்துக்களை இழந்து தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான நிலை வரும். ஆனால் சீமான் மட்டும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடையாமலே இருக்கிறாரு அப்படின்னா மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அப்போது இதே நிலை நீடிக்காது. ஏதாவது ஒரு கூட்டணியில் சேர வேண்டிய கட்டாயத்திற்கு சீமான் தள்ளப்படுவார். வர சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணி அமையும். அது திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் ஒன்றும் அதிமுக தலைமையில் மட்டும்தான் அமையும். தனித்து என்பது பிஜேபி தனித்து நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இப்போ சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள்லாம் தமிழர்களாக இருக்கணும் இனிமேல் அப்படின்னு நினைக்கிறாரு. எடப்பாடி அவர்களை தமிழர் என்று ஒத்துக்கொள்கிறார். ஆக எதிர்காலத்தில் 2026இல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாம் தமிழர் கூட்டணி இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள். அதுதான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழர் என்பது இந்த சீமான் வந்த பிறகு கொஞ்சம் இந்த கோஷங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் திராவிடம் என்பது தான் மக்களிடத்தில் பரவலான, திராவிடர்கள் என்கின்ற அந்த சொல் மக்களிடத்தில் ஊறிப்போன ஒன்று. திராவிடர்கள் என்று சொல்லிக்கொள்வதை அவர்கள் பெருமை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர் வேண்டுமானால் அந்த தமிழ் தேசம் என்பதிலிருந்து கொஞ்சம் மாறி திராவிடத்தோடு இணையலாமே தவிர தமிழ் தனித்து இருப்பது என்பது தமிழ் தேசம் என்பதெல்லாம் சாத்தியம் அற்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது. இப்போ சீமான் மட்டும் அல்ல, இன்னும் சில பேர் கூட திராவிடம் என்று ஏன் சொல்ல வேண்டும், திராவிடம் என்பது ஒன்றுமே இல்லை, தமிழ்தான், தமிழ்நாடு, அப்படி தமிழ் மொழி இருக்குது, நமக்கு இனம் இருக்குது, திராவிட இனம் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. அண்ணா அவர்களே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கன்னடம், ஆந்திரா, தமிழகம் இவர்களெல்லாம் சேர்ந்த திராவிடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ திராவிடம் என்பது தொன்று தொட்டி வளர்ந்த ஒரு கலாச்சாரம். அதை இன்றைக்கு மாற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது அது முடியாத ஒன்று. நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் திராவிடத்தை எதிர்த்தாலும் நீங்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலில் சராசரி வாக்குகள் திராவிட கட்சிகள் வாக்கு பெறதை பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ஒரு 30% வாங்குவாங்க, திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு 36% வாங்குவாங்க, ஒரு காங்கிரஸ் ஒரு 10% கூட 75% அந்த திராவிடத்தை சார்ந்து தான். காங்கிரஸ் திராவிடமெல்லாம் பேசுகிறது இல்லை. அப்போ 70% வாக்குகளை தவிர 30% வாக்குகளில் இதில் தான் இவங்க தமிழர்கள்னு சொல்லி தக்க வைக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாங்களே தவிர அந்த நடுநிலையான மக்கள் தமிழ் அப்படின்லாம் பார்க்கல. திராவிட நாடு அப்படிங்கிற அந்த சிந்தனை அவர்களுக்கு ஓடி இருக்கிறது தவிர தமிழ் தேசம் என்பது இன்னும் அடித்தட்டு மக்கள் வரை சென்றடையவில்லை. 18வது நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் தோல்வியை தழுவிய பாரதிய ஜனதா கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் நின்ற இடங்களிலெல்லாம் ஒரு சில இடங்களை தவிர எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்களே, அதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அந்த மக்கள் இந்திய கூட்டணிக்கு கொடுத்தார்கள். ஆனால் அதே மக்கள் இந்த அளவிற்கு அவர்களுக்கு தோல்வியை கொடுப்பார்களா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்க்கட்சிகள் தேர்தல் முறைகேடு நடந்திருப்பதாக பகிரங்கமாக புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அப்போ எந்த வகையில் அந்த தேர்தல் முறைகேடு நடந்தது என்பதை குறித்தும் அந்தந்த கட்சிகள் விசாரிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் என்று வரும் பொழுது ஆளும் கூடிய கட்சிக்கு வலிமையான அதிகாரமும் மக்கள் பலமும் இருக்கும். அங்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் கடுமையாக இருக்கின்றன. சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு ஓராண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் கடுமையான பணிகளை செய்தார்கள். செயல் திட்டங்கள் சிறப்பாக இருந்தது. ஒரு 50 நபருக்கு ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரியான செயல் திட்டங்கள் இந்து முன்னணியால் கையெடுக்கப்பட்டதால் எல்லா இடங்களிலும் அவர்களுடைய பிரச்சாரம் தீவிரமாக இருந்தது.
அதே போல் அந்த மாநில அரசு பல்வேறு சலுகைகளை வழங்கியது. பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை 1500 முன்கூட்டிய தேதி ஆமாம் பின்னாடி உள்ளதையும் சேர்த்து கொடுத்தாங்க. 7500 ரூபா கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் மானியங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டது. கல்லூரி மாணவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டது. பொதுவாக இப்போ பணம் கொடுத்தா ஆட்சியை பிடிச்சிடலான்ற ஒரு நிலை வந்துருச்சு அதில் இருக்குது. அதே தானே அண்ணாமலை சொல்கிறாரு, என்கிட்ட 100 கோடி கொடுங்க, தமிழ்நாட்டில் நான் ஆட்சிக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறது உண்மை தானே, காசு இருந்தால் நடக்குங்கிறதான் உண்மை. அப்போ பிஜேபியும் காசு இருக்கிறனால தான் மத்தியில் வருதுங்கிறத ஒத்துக்கிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டியது. நன்றி. இவ்வளவு நேரம் உங்களது மதிப்புமிகு நேரத்தை தமிழன் தொலைக்காட்சிக்கு தந்து மக்களிடையே உரையாடியமைக்கு எங்களது நன்றி. நன்றி நன்றி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.